தொழிற்சங்க நடவடிக்கையை அடுத்து ஹம்மந்தோட்டை துறைமுக ஊழியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 2 கப்பல்களையும் படகுகளையும் விடுவிக்கும் நடவடிக்கையில் இன்று முற்பகல் கடற்படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். துறைமுக ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்தும் இன்று 4வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. ஹம்பந்தோட்டை மாகம் ருகுணபுர துறைமுகத்தினை சீன நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு முயற்சிக்கப்படுவதால் தொழில்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து கடந்த புதன்கிழமை இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் வாகனம் மற்றும் கட்டுமான பொருட்களுடன் வருகை தந்த 2 கப்பல்கள் சேவைகளை பெற முடியாமல் நங்கூரமிட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மற்றும் கப்பல் நங்கூரமிடும் இடத்தில் இன்று காலை துறைமுக ஊழியர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டுள்ள இடத்தினை அண்மித்த கடற்படையினர் ஊழியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கப்பல்களையும் படகுகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இந்த நடவடிக்கையில் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்னவும் இணைந்து கொண்டிருந்தார். இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் கிரன்வில் ரத்நாயக்கு இவ்வாறு தாக்கப்பட்டார். இதன்போது ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஊழியர்கள் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ள இடத்திற்கான நுழைவாயிலில் கூடியிருந்ததுடன் இன்று மீண்டும் கப்பல் நங்கூரமிடப்பட்ட இடத்திற்குள் நுழைந்தனர். இரு கப்பல்கள் மற்றும் படகுகள் கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வாகனம் ஏற்றி வந்த கப்பல் சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு சொந்தமானது எனவும் கட்டிட நிர்மாண பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் சீன நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது கப்பல் பணியாளர்களும் கப்பல்களில் இருந்தனர். இதேவேளை மாகம் ருகுணபுர துறைமுக நுழைவாயிலில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை துறைமுகத்தில் கப்பல் நங்கூரமிடப்பட்டிருந்த இடத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரமளவியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் துறைமுகத்தில் 2 கப்பல்களை தடுத்து வைத்திருந்த காரணத்தினால் சர்வதேச சமுத்திர சட்டத்திற்கமைய தாம் தலையீடு செய்ததாக அவர் கூறினார். ஊழியர்களினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 கப்பல்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரமளவி மேலும் தெரிவித்துள்ளார்.